ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தோட்டம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தோட்டம் அப்டேட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு சேட் அப்டேட் தான். இந்த கொய்யா மரம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷமாகவே இருக்குது. விதையிலேருந்து வந்தது தான், தன்னாலே முளைஞ்சது. க்ரோ பேக்கில் ஒரு 1 இயராக வச்சுருந்து இப்போ கீழே கிரவுண்டில் கொண்டு வந்து வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. நல்ல காய் பெருசு பெருசாக இருக்கும். நாட்டு கொய்யா தான், உள்ளே சிகப்பாக இருக்காது, வெள்ளையாக தான் இருக்கும். நல்லா பெருசாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு டைம் காய் வச்சதெல்லாம் கொஞ்சம் சல்லுன்னு இருந்தது, இனிப்பே இல்லாமல். ஆனால் அதுக்கப்புறம் நல்ல டேஸ்ட்டு, நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மொறுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் இந்த கொய்யாக்காய். நல்லா பெருசு பெருசாகவே வைக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய், எப்படி தான் இப்படி காய் வைக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ காய். ஒவ்வொரு இலக்கணுலையும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 காய் கொத்து கொத்தான். அதாவது எல்லா காயும் நல்லா காய்ச்சுது அப்படின்னா அந்த ஒரே மரத்துலேயே பார்த்திங்கன்னா 100 கிலோ காய் வரும். அப்படிப்பட்ட மரத்தை என் கையாலேயே நான் வெட்டிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக மரத்தையே ஒரு கிளை விடாமல் ஃபுல்லாக வெட்டிட்டேன். ஏன் வெட்டினேன்னா அதுக்கு மெயின் ரீசன் குரங்குகள் தான். அவ்வளோ ராவடி பண்ணுது. அது காய் பிஞ்சாக இருக்கக்குள்ளே வந்து பிச்சு 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 போட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள்லாம் சொல்லுவீங்க பாதி காய் சாப்பிட்டாலும் பாதி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பாதி சாப்பிட்டாலும் பாதி நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணுதுன்னா, இந்த கொய்யாக்காவை பறிக்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு 40-50 குரங்கு உள்ளே இறங்குச்சுன்னா பார்த்துக்கோங்க, அடித்து மாஞ்சிக்குதுங்க எல்லாமே. பக்கத்தில் இருக்க மரம் செடி எல்லாத்தையுமே உடச்சிடுது இந்த கொய்யாக்காவை பறிக்க வரேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா மலையான் ஆப்பிள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த செடி, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தலைன்னு அந்த இலைகளே பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அந்த மரத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுச்சுங்க. என்ன சொல்கிறது, தோட்டத்தையே அந்த ஒரு டைம் ஒரு அரை மணி நேரம் அந்த குரங்கு உள்ளே வந்துட்டு போச்சு அப்படின்னா புயல் அடித்த மாதிரி ஆகிடும் தோட்டமே. அந்த மாதிரி ஆப்பிள் செடி, பீச்சு, ப்ளம்ஸு, ஆரஞ்சு எல்லா செடியுமே ஓரளவுக்கு உடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷன், பார்த்துட்டு எனக்கு அழுகையே வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இதெல்லாம். அத்தி செடியெல்லாம் அப்படியே புயல் வந்து ஓஞ்ச மாதிரி எல்லா கிளையும் கீழே படுத்துருச்சு. அப்படி தான் இருக்குது. ரோஸ் செடியுமே நிறைய குதிச்சு உடச்சி விட்டுருச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ கஷ்டத்தில் தான் அதை வெட்டினேனே. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ காய்களோடு வெட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு அதை வெட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும். எனக்கு ரொம்ப கஷ்டம். சரி, இது ஒரு மரம் இருக்கிறதுனால தானே வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறீங்க. அப்போது இந்த மரமே வேண்டாம், எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நல்ல டாகாகவே வாங்கிக்கலான்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரீட் வாங்கிக்கலாம். அதுனா நல்லா ஹண்ட் பண்ணும், குரங்க துரத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எப்படியா இருந்தாலும் ஒரு 2 மாதம் ஆகிடும். அந்த 2 மாதத்துக்குள்ளே தோட்டத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். இந்த ஒரு காய்க்கு நம்ம ஆசைப்பட்டோன்னா மற்ற செடி எல்லாம் வீணாக்கிடும். சேம் அதே மாதிரி தான் நான் தோட்டம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட்லேயே கொஞ்சம் இடம் விட்டு, ரோஸ் செடிக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருந்தேன். ஒரு 10க்கு 12ங்கிற அளவுக்கு விட்டு வச்சுருந்தேன் ஒரு ரூம் சைஸுக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை மல்லாட்டை, அந்த மாதிரி எள்ளு, இந்த மாதிரி வகைகள்லாம் போட்டு நாம்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசையாக அந்த மல்லாட்டை ஃபஸ்ட்டு போட்டேன். மல்லாட்டை போட்டு நாம்ளே எண்ணெய் காணாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த செடி வளர்கிற வரைக்குமே குரங்கு ஒன்றுமே அதை பண்ணவே இல்லை. வளரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கும் போல். அந்த காய் பிடிக்க அந்த 3 மாதம் கழித்து அந்த காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா அப்படியே நோண்டி வேரோட கூட பிடுங்குறதில்ல, அப்படியே நோண்டி சாப்பிட்டுட்டு முத்தண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுது. பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா பெருச்சாளி ஒரு பக்கம். பெருச்சாளி ரொம்பவே ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. வேலையை சுற்றி பார்த்திங்கன்னா ஓட்டை போடையாக போட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பாருங்கள் எப்படி ஓட்டை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஓட்டை போட்டு வந்துச்சுன்னா பாம்பும் ஈஸியாக இது வழியாக வந்துடும். அதனாலே போங்க, எதுவுமே தேவையில்லை, மற்ற செடியும் வீணாக்க வேண்டாம். அந்த மாதிரி வேலி சுற்றியும் ஓட்டை போட்டு வேஸ்ட்டாக ஆகிடும். குரங்கு இதை பறிக்க வரன்ட்டு அதே மாதிரி தான் சேம் மற்ற செடியும் உடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பிடுங்கிட்டேன். அவ்வளோ ஆசையாக வச்சேன். ஒரு 20 நாள் விட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே முத்திருக்கும். கொஞ்சம் இன்னும் என்ன சொல்கிறது, அரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முத்தாமல் கொஞ்சம் பிஞ்சு தான். சரி பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பிடுங்கிட்டேன். இதே மாதிரி தான் நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சீமை இலந்த. அதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கள் இருந்துச்சு. ஃபுல்லாகவே இந்த குரங்கு பிரச்சனையால் வெட்டிட்டேன். இந்த குரங்கு என்ன பண்ணுறதுன்னு நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் போக மாட்டேங்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தைல மரம் தான் வச்சுருக்காங்க. குரங்கு போய் இருக்கிறதுக்கும் முடியாது, அந்த இலையை பிச்சு சாப்பிடவும் முடியாது. அது
தைல மரம் வைக்கிறாங்க ஓகே. அவங்களோட சம்பாதிக்கிறதுக்காக வைக்கிறாங்க அவங்க. இருந்தாலும் ஒரு 100 மரத்துக்கு 1 மரமாவது ஒரு அத்தி மரம், நாவ மரம், எலந்த மரம் அந்த மாரி குரங்கு தங்குற மரம், குரங்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏத்த மரம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விடலாம் அங்க, இங்க. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா குரங்கு ஊருக்குள்ள ஏன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே அங்க இருக்கவங்கக்குள்ள குரங்கு ஊருக்குள்ள வராது. அதுக்கு ஒண்ணுமே இல்லாதனால தான் அது ஊருக்குள்ள வருது. நான் குரங்கு வந்து இந்த தென்னை மட்டையெல்லாம் சாப்பிட்டு பார்த்ததே இல்ல. அதோட பசி கொடுமை அந்த தென்னை மட்டையும் கூட உரிச்சு அது சாப்பிடுது. ஸோ ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் அவங்க உள்ளாரையும் கொஞ்சம் பழமரங்கள் வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாது. நான் சின்னதாக ஒரு 5 சென்டில் தோட்டம் வச்சுருக்கேன். எனக்கே அவ்வளோ கஷ்டம் இருக்குது. எங்கள் ஊரை சுற்றி அவ்வளோ குரங்கு இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்களாம் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாருங்கள். கண்டிப்பாக நம்ம அவங்களையும் ஒன்றும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி குரங்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் நான் டெரஸில் வந்து செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லாகவே வளடிச்சு கொடுத்தாங்க. கீழேயுமே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நல்ல டாகாக உனக்கு வாங்கி தரேன்னு வீட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நாம் தான் நம்ம பொருளை பாதுகாத்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் தான் நம்மளை மாற்றிக்கணும். அதே மாதிரி ரோஸ் செடியுமே லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் சொன்னீங்க கம்பேக் கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு வாரம் ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்பப்போ லைட்டாக தூறல், வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஃபுல்லாக அப்படி தான் வெயில். எதுக்குடா இப்படி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கே வெயில் வந்துடுது. 7 மணிக்கெலாம் டெரஸில் நிற்கவே முடியல, அவ்வளோ வெயில். நீ என்ன உன் தோட்டம் கம்பேக் வந்துருச்சுன்னு சொல்கிறியா? நான் கம்பேக் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்துட்டு அப்படி அவ்வளோ வெயில். எதுக்கு தான் இப்படி வெயில் அடிக்குதுன்னே தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. நான் விட்டுட்டேன், ஃபுல்லாக புல்லு தான் முளைச்சி போய் கிடக்கு. இப்போ ஒரு 2 மழை லைட்டாக நைட்டு ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ 4 நாளாக பயங்கர வெயில் அடிக்குது. தோட்டம் மறுபடியும் பேனு போயிடுச்சு. என்னாலையும் சுத்தமாக முடியல. இந்த குரங்குக்கிட்ட, பெருச்சாளிக்கிட்ட, வெயில்கிட்ட போராட முடியல. நான் விட்டுட்டேன். போங்க, வரவங்க வாங்க, போகிறவங்க போங்க, தண்ணி மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன். முடியல. என்ன சொல்கிறது, மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாகவே வீடியோலாம் ரொம்ப சேடாக போயிட்டுருக்கு. எனக்கும் அது ஃபீல் ஆகுது. நான் முடிஞ்ச அளவுக்கு கம்பேக் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.